தந்தையே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். உள்ளபடியே இவர் நீதிமான் தான். அள்ளித்துறை கிறிஸ்து அரசர் கலைக்குழு வழங்கும் புண்ணியன் இவர் யார்? ஒளி காட்சி. பொற்பரன் இயேசுவின் திருவடிகளுக்கு எங்கள் முதற் காணிக்கை. யோவான் என்னும் இனிய முனிவர் யோர்தான் நதியில் தோன்றிய முழுக்கு, பாலையில் கூவிய பண்புடை பெரியார் சோலையாய் ஜனங்களை சூழ்ந்திடச் செய்தார். ஏசாயா என்னும் இறையுரையாளன் இறையனார் இங்கே எழுந்திட அவர்க்கே வழியொன்று அமைத்து வைப்பீர் என்றாலும் ஒளியென்றே உரைத்தான் அல்லவோ, அது நான். தீயோர் யாவரும் திரும்பி வந்து தூயோராகிறார் திருமுழுக்கு பெறுவீர், மாசுடை மனதோர் மாற்றம் அடைவீர். விண்ணக அரசு விரைந்தே வந்தது. ஆபிரகாம் எங்கள் அன்பின் தந்தை, ஆதலால் பெறுவோம் மீட்பு என்றே ஆவலாய் துணிந்தே பாவத்தை பெருக்கும் மாந்தரே மாறி முழுகிற வாரீர். அடிமரத்தில் கோடாரியை ஆண்டவன் வைத்தனன், ஆதலால் கனிகொடாமரமெல்லாம் வெட்டுண்டு அவியா தீயில் எழுந்து அழுந்திடும். அழிவில் தப்பிட நீரில் மூழ்குவீர். என்னிலும் வல்லவர் எனக்கும் முன்னவர், அன்னவர் காலனி வாவரை மவிழ்த்திட அருகதை அற்றவன் அற்பன் நான், எளியவன் அவரென்றும் பெருக நான் நாளும் சிறுக அவருக்கு நல்வழி ஆயத்தம் செய்வேன். உங்கள் கரத்தால் உலகம் முழுவதும் தூய திருமுழுக்கை நாடிடும் போது நான் தர தகுதியற்றவன் ஆயினேன். எனக்கும் நீரே திருமுழுக்கு தாரீர். இறைவன் வகுத்த
எல்லா நியமமும் என்னில் நிறைவேற வேண்டும் ஆதலால் தடை செய்யாமல் தருவீர் பெரியீர், கொடையாக கொடுப்பீர் தூய திருமுழுக்கு. இயேசு, 40 நாட்களாக ஒன்றும் உண்ணவில்லையே, நல்ல பசி போடும். இன்னும் சாப்பிடாமல் இருந்தால் உன் உயிரே போய்விடும். நான் உமக்கு கொஞ்சம் உணவு கொண்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அதற்குள்ளே நீர் செத்தாலும் செத்து விடுவீர். ஆமா, உமக்குத்தான் புது வல்லமையை கடவுள் கொடுத்திருக்கிறாரே. உமது சொந்த நன்மைக்காக, பாதுகாப்பிற்காக அதை பயன்படுத்தலாமே. நீ கடவுளின் மைந்தரானால் இந்த கற்களை அப்பங்களாகும்படி சொல்லும். மனிதன் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமன்று, கடவுளின் திருவாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லாலும் உயிர் வாழ்வான் என்று திருநூலில் எழுதியுள்ளது. வேதத்தை நன்றாக கற்றிருக்கிறீரே. இதோ பார், நீர் இறைவனால் அனுப்பப்பட்ட மீட்பர் என்று கூறினால் மற்றவர்கள் உன்னை எப்படி நம்ப போகிறார்கள்? நாசரேத்தூர் தச்சனாகிய உன்னை இங்கு யாருக்கு தெரியும்? மக்கள் எல்லாரும் திகைத்து நிற்கும்படி ஒரு அற்புதத்தை செய்யும். அவர்கள் உன்னை அப்போது ஆர்ப்பரிப்புடன் ஏற்றுக்கொள்வார்கள். நீ கடவுளின் மைந்தரானால் இந்த திருக்கோயில் உச்சியிலிருந்து கீழே குதியும். ஏனெனில் அவர் உம்மை குறித்து தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் படாதபடி அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் தாங்கிக் கொள்வார்கள். திருநூலில் கூட எழுதியிருக்கிறதல்லவா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்து பார்க்காதே என்பதும் திருநூலில் எழுதியிருக்கிறதே. ஓ, மிகவும் நன்றாக பதில் கூறுகிறீர். இவ்வுலகில் உள்ள ஏழைகளை பாரும், துன்பம், தொல்லை, கவலைகளால் நலிவுறும் மக்களை பாரும். இவர்கள் எல்லாரும் விடுதலை பெற உமது வருகைக்காக காத்து நிற்கின்றனர். உமது கையில் அதிகாரமும் வல்லமையும் இல்லை என்றால் இவ்வளவு பெரிய பிரச்சனையை சமாளிக்க உம்மால் முடியாது. நான் உமக்கு இனிய நண்பன். நான் உமக்கு உதவுகிறேன். என் வழியை பின்பற்றும். நீர் மட்டும் என் கால்களில் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் உலகத்தின் அரசுகள் அனைத்தையும், அதன் மாட்சிமையையும் அதிகாரத்தையும் உமக்கு தந்து விடுவேன். சாத்தானே, அப்பாலே போ. உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே சேவை செய்து வருவாயாக என்று திருநூலில் எழுதியுள்ளதே. அதையும் தான் பார்க்கிறேன். ரபி, யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார். என் பெயர் அந்திரேயா, இவர் பிலிப்பு. நான் கப்பர்நகும் ஊருக்கு போகிறேன். நீங்களும் வருகிறீர்களா? கப்பர்நகும்கா? அதுதான் எங்கள் ஊர். அங்குதான் என் பெற்றோரும் சகோதரரும் இருக்கின்றனர். யோவான் முழுக்குனர் எங்கே இருக்கிறார்? அவரை ஏரோதந்திப்பா சிறையில் இட்டு விட்டான். யோவான் தான் உங்களை சுட்டி காட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கும் தேவாட்டுக்குட்டி என்றார். என்னை அல்ல, இயேசுவையே நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றார். மகளே, திடன் கொள். உன்னிடத்தில் இருந்த அகந்தை, பொறாமை, ஆணவம், பொருளாசை, பெருமை, தீய ஒழுக்கம், பெரும் தீனி ஆகிய கொடிய 7 பெரும் பேய்களும் உன்னை விட்டு விலகின. புது வாழ்வும் பெருமகிழ்ச்சியும் பெறுவாயாக. ஐயா, நான் இதுவரை உயிரோடு இருந்தும் செத்துப்போன வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு புது உயிரும் புது வாழ்வும் கொடுத்து விட்டீர்கள். இனி உங்களது திருவடியே எனக்கு தஞ்சம். இறைவனை தேடிக் கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறார்.
வருந்தி உழைத்து சுமை சுமப்போரே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, என்னோடு வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இறைவனை தேடிக் கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறான். நீ இறைவனை தேடிக் கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறான். நீ அவன் புகழ் பாடிக் கொண்டிருக்க அவனோ உன் புகழ் பாடுகிறான். நீ அவன் புகழ் பாடிக் கொண்டிருக்க அவனோ உன் புகழ் பாடுகிறான். நீ இறைவனை தேடிக் கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறான். சகையு, சீக்கிரமாய் இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். அழுகையில் அவனை அழைத்திடுங்கள், அழுகுரல் கேட்டு அரவணைப்பான். நீதியை பூவினில் திரைத்திடுங்கள், நீதியின் தலைவன் சிரித்திடுவான். நீ இறைவனை தேடிக் கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறான். இரக்கம் கொண்ட நெஞ்சினிலே இனிமை பொழிந்திட வந்திடுவார். தூய்மையின் வழியில் நடந்திடுங்கள், வாய்மையின் உருவில் வளர்ந்திடுவான். நீ இறைவனை தேடிக் கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறான். நீ அவன் புகழ் பாடிக் கொண்டிருக்க அவனோ உன் புகழ் பாடுகிறான். நீ இறைவனை தேடிக் கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறான். யூதாஸ், எங்கே செல்கிறீர்கள்? நம் அனைவருக்கும் தேவையான நாளைய உணவை வாங்குவதற்காக செல்கிறேன். அப்பப்பா, பணப்பையை என்னிடம் கொடுத்தது போதும். ஒவ்வொரு நாள் உணவுக்காகவும் நான் படாத பாடுபட வேண்டியிருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறாய்? நமக்குத்தான் சிலர் விருந்துக்கு அழைத்து உணவு கொடுத்து விடுகின்றனர். சில வேளைகளில் பட்டினி கூட இருந்திருக்கிறோமே. யோவான், நாம் ஏன் பட்டினி கிடக்க வேண்டும்? நீதான் சில வேளைகளில் பணப்பை காலி என்று கையை விரித்து விடுகிறீரே. ஆமாம், நமக்கு இவ்வளவு வருமானம் வரும்போது எப்படி பணப்பை காலியாகி விடுகிறது? அந்திரேயா, யோக்கியதையாய் பேசு. அப்படியானால் பையில் போடும் பணத்தை நான் திருடுகிறேன் என்கிறாயா? இல்லை யூதாஸ், நான் அப்படி சொல்லவில்லை, நீதான் அப்படி சொல்கிறாய். இதோ பார், நான் பணப்பொறுப்பை வைக்கும் திறமையை கண்டு ஆண்டவரே பாராட்டி இருக்கிறார். அது மட்டுமா, அவர் தமது அரசை அமைக்கும் போது என்னைத்தான் நிதியமைச்சராக வைப்பார், தெரியுமா? சரிதான் போயா, ஆண்டவர் எங்களுக்கு நெருங்கிய உறவினர். எங்கள் அம்மாவும் அவரது அம்மாவும் சகோதரிகள். அதனால் அவரது அரசில் நான் அவரது வலது பக்கத்திலும் என் அண்ணன் யாக்கோபு அவரது இடது பக்கத்திலும் அமரப் போகிறோம். அப்படி அருள் செய்யும்படி கேளுங்கள் என்று எங்கள் அம்மா சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் எங்கே வந்தால் எனக்கு என்ன? முழு அரசின் நிதி பொறுப்பும் என்னுடையதுதான். அதை மட்டும் எனக்கு கொடுக்காவிட்டால் நடப்பதே வேறு. என்னையா செய்வீர்? நாங்கள் இருவரும் அவரது இரு பக்கத்திலும் இருப்போம். அதாவது நான் முதலமைச்சர், என் தம்பி உதவி அமைச்சர், எல்லா பொறுப்பும் எங்களுடையதுதான். வாருங்கள், அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
ஆண்டவர் இங்கு தமது ஊழியத்தை முடித்துவிட்டு எரிகோ சொல்ல பயணப்பட்டு விட்டார். உங்கள் மூவரையும் காணாமல் காத்து கொண்டிருக்கிறார். பேதுருவனே, இந்த யூதா சொல்வதை கேளுங்க. அத அப்புறம் கேட்கலாம். சீக்கிரம் வாங்க. இப்போது புறப்பட்டால்தான் இருட்டுவதற்குள் எரிகோ செல்ல முடியும். அதன் பிறகு அப்பாதையில் செல்வது புத்திசாலித்தனம் அல்ல. அப்பாதையில் திருடர் பயம் அதிகம். போங்க. உங்களுக்கு நேரமே தெரியாதா? ஆண்டவர் விடிந்து எழுந்ததிலிருந்து அதிக ஊழியம் செய்து களைத்து போயிருக்கிறார். அவரை தொந்தரவு செய்யாதீர்கள். போக போக. அம்மா, 2 நாளா இந்த ஊர்ல தானே இருந்தோம். அப்ப எங்க போனீங்க? இப்ப நாங்க எரியோவுக்கு போகணும். நேரமாச்சு. போங்க போங்க. யூதாஸ், பேதுரு, சும்மா இருங்க. சிறு பிள்ளைகள் என்னிடம் வர இடம் கொடுங்கள். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். அம்மா, அந்த குழந்தை கொடு. பேதுரு, பால் வடியும் இந்த குழந்தையின் முகத்தை பார். ஆமையா, கள்ளமில்லா வெள்ளை உள்ளம், அதான் முகமும் அருள் வடியுது. இந்த குழந்தையைப் போல ஒவ்வொருவரும் மனம் திரும்பி தூய உள்ளம் பெறாவிட்டால் விண்ணரசிற்குள் செல்ல முடியாது. ஏன் ஐயா? இக்குழந்தை தன் தேவைகளை தானே செய்து கொள்ள முடியாது. அதனால் அவர்கள் யாரை சார்ந்திருக்கிறார்கள்? அதன் பெற்றோரையே சார்ந்திருக்கின்றார்கள். அதுபோல மனம் திரும்பிய ஒவ்வொருவரும் தனது வானக தந்தையே சார்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களே கடவுள் அரசிற்கு உரியவர்கள். இந்த குழந்தையை பாருங்கள். இது உயர்ந்த இடத்தையோ மேலான பதவியையோ நாடுவதில்லை. இந்த குழந்தையைப் போல தன்னை தாழ்த்துகிறவனே உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். உங்களில் தலைவனாக இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் பணியாளனாக இருக்க வேண்டும். கள்ளமில்லா இந்த உள்ளங்களை தீய வழியில் நடத்துகிறவர்களுக்கு ஐயோ! அவர்கள் அதிக தண்டனை பெறுவார்கள். அவர்கள் கழுத்தில் திருகை கல்லை கட்டி ஆழ்கடலில் வீசி எறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பிணத்தை பார்த்தால் கூட பிள்ளைகள் கெட்டு போவார்கள். இளம் நெஞ்சுகளே, இறையரசு வளர்வதற்கு ஏற்ற நிலம். நற்செய்தி என்னும் விதை வளரும் நாற்றாங்கால். இச்சிறுவர்களில் ஒருவரை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். மிகச் சிறியரான இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். கடவுள் குழந்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லா நலன்களையும் அருள்வாராக. பேரறிவும் பேராற்றலும் பெற்றுக்கொள்ள உதவுவாராக. அவர்கள் வந்து விட்டார்கள். சீக்கிரம் வாங்க, போகலாம். அதோ அங்குதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். டேய், எங்கடா போறீங்க? என்னடா குருத்தோலையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு போறீங்க? இயேசு வருகிறார். இயேசுவா? ஆமா, நாசரேத்து தீர்க்கதரிசி. வாடா, நேரமாகி விட்டது, போகலாம். ஓடனா, தாவீதின் மைந்தனுக்கு ஓடனா. ஓடனா, தாவீதின் மைந்தனுக்கு ஓடனா. ஆண்டவரின் பெயராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஓடனா, தாவீதின் மைந்தனுக்கு ஓடனா. ஆண்டவரின் பெயராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர். என்ன இரைச்சல்? இவன் தாவீதின் மைந்தனாமே. இவன் தான் மேசியாவா? இறை படிப்புரை. ஓய் போதகரே, உம்முடைய சீடரை அதட்டி வையும். இவர்கள் அமைதியாயிருந்தாலும் இந்த கற்களே ஆரவாரம் செய்யும். இதை தெரிந்து கொள்ளுங்கள். எருசலேமே, எருசலேமே, இறைவாக்குரைப்போரை கொன்று உன்னிடம் அனுப்பப்பட்டவர்களை கல்லால் அடிக்கும் நகரமே, கோழி
தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ முறை உன்னை கூட்டி சேர்த்துக் கொள்ள விரும்பினேன். ஆனால் உங்களுக்கோ விருப்பமில்லாமல் போயிற்று. இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏதுவானவற்றை நீ அறிந்திருந்தாயானால் எவ்வளவோ நலமாயிருக்கும். ஆனால் இப்பொழுதோ அவை உன் கண்களுக்கு மறைவாய் போயின. உனக்கு ஒரு காலம் வரப்போகிறது. அக்காலத்தில் உன் பகைவர்கள் உன்னை சூழ்ந்து உன்னை நெருக்கி உன்னையும் உன் பிள்ளைகளையும் அடியோடு அழித்து உன்னில் கல்லின் மேல் கல் இராதபடி செய்வார்கள். ஏனென்றால் கடவுள் உன்னை தேடி வந்த வேளையை நீ அறிந்து கொள்ளாமல் போனாய். வியாபாரிகளே, உங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஆலயத்தை விட்டு வெளியேறுங்கள். ஏன் எங்களை வெளியேற சொல்ல நீ யார்? என் வீடு ஜெப வீடு என்று திருநூலில் எழுதியுள்ளது. நீங்களோ அதை கொள்ளைக்காரரின் குகையாக்குகிறீர்கள். பொய்யா, உன் வேலையை போய் பார். நாங்கள் வரி கட்டிவிட்டு பிரதான ஆசாரியாரின் அனுமதியுடன் தான் இருக்கிறோம். போங்கள், வெளியேறுங்கள். இங்கு யாரும் இருக்கக்கூடாது. வெள்ளம் தலைக்கு மேல் வந்து விட்டது. இனியும் நாம் செயலில் இறங்காவிட்டால் நாம் தான் முட்டாள்களாவோம். ஆம் பிரபு, இவன் லாசுவை உயிரோடு எழுப்பினான் என்று ஒரு கதையை கட்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் நம்பிக்கொண்டு இந்த பாமர மக்கள் கூட்டம் கூட்டமாக இவன் பின்னே ஓடுகிறார்கள். பணக்காரன் பின்னையும் வைத்தியக்காரன் பின்னையும் 10 பேர் என்பது போல இவன் பின்னையும் செல்கிறார்கள் அறிவில்லாத மக்கள். அவன் எதையாவது செய்யட்டும், மக்கள் கூட்டம் எப்படியாவது போகட்டும், அதனால் நமக்கென்ன? ஆனால் நம் காரியத்திலேயே தலையிட ஆரம்பித்து விட்டானே. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனையை கடிக்க ஆரம்பித்து விட்டான். ஆம் பிரபு, ஆலயத்தில் அவன் பண்ணின அக்கிரமம் கொஞ்சமா நஞ்சமா நமது வியாபாரிகளுக்கு பெருத்த நஷ்டம். அவர்கள் இவனுக்கு பயந்து கொண்டு வியாபாரம் செய்யவே ஆலயத்துக்கு வர மறுக்கிறார்கள். இதனால் நமக்கு மாபெரும் நஷ்டம். இவன் ஒரு சந்தர்ப்பவாதி. தனக்கு இருக்கும் மக்கள் பலத்தை கொண்டு ஒரு சேனையை உருவாக்கி தன்னையே அரசனாக்கிக் கொள்வான் என்று நினைக்கிறேன். அப்படி அவன் அரசனானால் முதலாவது பிரதான ஆசாரியரையும் நம்மையும் தான் கைது செய்து சிறையிலிட்டு துன்புறுத்துவான். அது மட்டுமா, பிரதான ஆசாரியரை பதவியில் இருந்து விலக்கிவிட்டு வேறொருவனை நியமித்து விடுவான். நமது அதிகாரம், அந்தஸ்து, வருமானம் அத்தனையும் இவன் கெடுக்கிறான். எனவே இவனை இனிமேல் விட்டு வைக்க கூடாது. தந்திரமாய் பிடித்து கொலை செய்து விட வேண்டும். அதை செய்வதுதான் எப்படி என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். பிரபு, அவர்களது சீடரில் ஒருவன் எனது நண்பன். அவன் பெயர் யூதாஸ். அக்கூட்டத்தின் பணப்பொறுப்பே அவனிடம்தான் இருக்கிறது. அவனது உதவியை நாடுவோமா? போயும் போயும் அவனது சீடன் உதவியா நாட வேண்டும். ஏயா, நம்ம திட்டம் நாசமாக வேண்டும் என்று இந்த யோசனை கூறுகிறீரா? இல்லை இல்லை, அதிலும் ஒரு தந்திரம் இருக்கிறது. முள்ளை முள் கொண்டு எடுக்க வேண்டும். அவனை அவன் சீடரை கொண்டே அழிக்க வேண்டும். மாமா கூறுவதுதான் சரி. அவனிடம் என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொன்னாய்? அவன்தான் அக்கூட்டத்துக்கே பொருளாளர். எல்லா காசும் கணக்கும் அவனிடம்தான் இருக்கிறது. மேலும் இயேசு உண்டாக்கும் அரசிலும் அவனே நிதி அமைச்சராக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஓ, பொருளாளரா? நிதி அமைச்சராக வேண்டும் என எதிர்பார்க்கிறாரா? நாம் எல்லோரும் பழத்தில் இருந்துதான் சாறு பிடிவோம். ஆனால் பொருளாளர்கள் மட்டும் மனிதனை பிழிந்தே சாறு எடுப்பார்கள். இவனை தூண்டிவிட்டால் போதும், இயேசுவையை பிழிந்து சாறு எடுத்து விடுவார். உடனே போய் அவனை அழைத்து வாருங்கள். அவன் இங்கே வந்ததும் அவனிடம் தந்திரமாய் பேசி இயேசு தனியாக இருக்கும் நேரத்தில் அவரை பிடித்து கொடுக்கும்படி கேட்கலாம். அவன் பிடித்து கொடுக்க வேண்டாம் மாமா, காட்டி கொடுத்தாலே போதும். பிறகு நமது ஆலய காவலர்கள் அவனை பிடித்துக் கொள்வார்கள். அவனுக்கு இனிய வார்த்தைகள் கூற வேண்டும். இச்செயலுக்கு சிறந்த பரிசு தருவதாக ஆசை காட்ட வேண்டும். ஏன்? நமது ஆலயத்திற்கு பொருளாளராக ஆக்கி விடுவோம் என்றே கூறுவோமே. என்ன, அவனை பொருளாளராக்குவதா? பிரபு, அப்பதவியை எனக்கல்லவா தருகிறேன் என்று வாக்களித்திருக்கிறீர்கள்.
அவனுக்கு ஒரு ஆசை வார்த்தை தான். காரியம் முடிந்த பின் அவனை யார் திரும்பி பார்க்க போகிறார்கள்? அருமையான யோசனை. பிரபு, இயேசுவின் சீடன் யூதாஸ் வந்திருக்கிறார். உள்ளே வரச் சொல். யூதாஸ், இவர்தான் பேரருளும் பெரும் மதிப்பும் பெற்ற பிரதான ஆசிரியர், எல்லாம் வல்ல இறைவனின் பிரதிநிதி, நம் மக்களின் பாவங்களை போக்க ஆடுகளை பலியிடும் ஆசாரியன். ஆசாரியம், பிரதான ஆசாரியம், இறைவனின் பிரதிநிதி. எளியவர்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கும் கூட்டத்தின் தலைவனுக்கு பெயர்தான் பிரதான ஆசாரியனா? இவர் ஆட்டை பலியிடும் ஆசாரியரா அல்லது ஏழைகளை பலியிட்டு ரத்தத்தை பருகி மகிழும் ஓனாயா? பாவமேறியாத மக்களை பகடைக்காயாக்கி சூதாடும் வஞ்சகனுக்கு பெயர்தான் பலி செலுத்தும் ஆசாரியனா? இறைவனின் பெயரை சொல்லி ஏமாற்றி ஏழைகளின் ரத்தத்தில் நீந்தி விளையாடும் எத்தனுக்கு பெயர்தான் இறைவனின் பிரதிநிதியா? மூடு. பிரதான ஆசாரியரிடம் இப்படியா பேசுவது? பணிவுடன் பேசு. பொறுமை, பொறுமை. நண்பர் நல்ல உள்ளமுடையவர், நன்மையே நடக்க வேண்டும் என்பதில் நாட்டம் கொண்டவர். இவர் பேசுவதிலிருந்து 2 காரியங்கள் விளங்குகின்றன. முதலாவது, இவர் சிறந்த பக்தர், யெகோவாவின் இனிய அடியவர். இரண்டாவது, இவர் நம்மை தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆமாம், யாரோ சிலர் வேண்டுமென்றே நம்மை பற்றி இவருக்கு தவறாக கூறியிருக்கின்றனர். நல்ல நிலத்தில் களை போல இவரது நல்ல உள்ளத்திலே நச்சு விதையை தூவி இருக்கின்றனர். உங்கள் மாய்மால பேச்சுகளிலே மயங்குவதற்கு நான் ஒன்றும் பேரை அல்ல, கிளுகிழுப்பையை கண்டு ஏமாறும் குழந்தையும் அல்ல. உங்கள் நயவஞ்சகத்தை நன்றாக அறிந்தவன், அதற்கு முடிவு கட்ட துடிப்பவன். நல்லது எது, கெட்டது எது, நயம் எது, வஞ்சகம் எது, உண்மை எது, பொய் எது, அசல் எது, போலி எது என்று ஆய்ந்து தெரிய வேண்டுமானால் நாம் அவசரப்படவோ ஆத்திரப்படவோ கூடாது. நண்பரே, சற்று பொறுமையுடன் நாங்கள் கூறுவதை கேளுங்கள். நாங்கள் கூறுவது தவறென்றால் நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் எல்லோருமே உங்களுடன் சேர்ந்து இயேசுவின் சீடராகவே மாறிவிடுகிறோம். விந்தையாக இருக்கிறது உங்கள் தந்திர பேச்சு. யூதாஸ், உன் குருவானவரை பற்றி எங்களுக்கு சில சந்தேகங்கள். நீங்கள் தெளிவுபடுத்திவிட்டால் நாங்கள் அவரை பின்பற்றுவதில் எங்களுக்கு தடையே இல்லை. சந்தேகமா? கேளுங்கள். அவருக்கு உற்ற சீடனாக அத்தனையையும் தீர்த்து வைக்கிறேன். இயேசுதான் மேசியா என்பதை நம்புகிறாயா? ஆம், உறுதியாக நம்புகிறேன். மோசே முனிவர் முதற்கொண்டு அத்தனை தீர்க்கரும் முன்மொழிந்த மேசியா இயேசுதான். இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அப்படியானால் அவர்தானே நம்மை ரோம் அடிமை தளத்திலிருந்து விடுவிக்க போகிறவர்? ஆம், அவரே அல்லாமல் வேறொருவராலும் நமக்கு விடுதலை இல்லை. அப்படியானால் அவர் போருக்கு உங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரா? அதற்கு ஆயத்தமா? என்ன யூதாஸ், ஒரு பேதையை போல கேட்கிறாய்? ரோமர்களின் வல்லரசை முறியடிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு வலிமை வாய்ந்த படை இருக்க வேண்டாமா? தாவீது அரசன் இறைவனின் தாசன். அவர் பெரும்படையை திரட்டி சூழ இருந்து நம்மை ஒடுக்கிய பெலிஸ்தியர், அமலேக்கியர் முதலானோரை முறியடித்து கடவுளின் அரசை நிறுவவில்லையா? அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து அதைவிட பலம் வாய்ந்த ஒரு படையை உருவாக்கினால்தான் ரோமர்களை முறியடிக்க முடியும். ஆமாம், ஆனால் அவர் எங்களை அதற்கு ஆயத்தப்படுத்தவில்லையே. சரி சரி, அவர் என்னமோ சீக்கிரத்தில் செத்து போய் விடுவேன் என்று போதிக்கிறாராமே. ஆமாம், கடவுள் அரசை உண்டாக்க வேண்டியவர் செத்து போய்விட்டால் அதை எப்படி உண்டாக்க முடியும்? அதற்கு முன்னையே உண்டாக்கி விடுவார். யூதாஸ், உன் வெள்ளை உள்ளம் பொல்லா கருத்தின் விளைநிலமாகிவிடக் கூடாது. உன் இறை பக்தி போலிகளின் புகலிடமாகிவிடக் கூடாது. உன் குரு தன்னையே காத்துக்கொள்ள முடியவில்லை, தன்னை கொன்று விடுவார்கள் என்றும் தான் மறித்து விடுவேன் என்றும் ஆஞ்சுகிறார்.
தன்னைத்தானே காத்துக்கொள்ள முடியாதவரா நம் அனைவரையும் காக்கும் மேசியாவாக போகிறார். அவர் பொறு அவசரப்படாதே. அவர் அப்படியே ஒரு அரசை நிறுவினாலும் அதில் உனக்கு முக்கிய பொறுப்பு கொடுப்பார் என நீ நினைக்கிறாயா? ஆம், அத்தனை சீடர்களிலும் அவர் என்னை நம்பி என்னிடம்தான் பணப்பொறுப்பை தந்திருக்கிறார். அது உள்நோக்கத்துடன் கொடுக்கப்பட்டது. உன்னை ஓர் கருவேப்பிலையாகத்தான் போயிருக்கிறார். உன் ஆதரவை கொண்டு வெற்றி பெற்ற பின் உன்னை உதறி விடுவதே அவர் நோக்கம். இல்லை இல்லை, என் குரு அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டார். யுவதாஸ், நான் 4 சுவர்களுக்குள் தான் இருக்கிறேன். ஆனால் உங்கள் நடவடிக்கைகள் அத்தனையும் எனக்கு தெரியும். யயிர் வீட்டில் அவரது மகளை உயிருடன் எடுப்பச் செல்லும் போது 3 சீடர்களை மாத்திரம் அழைத்து சென்றாராமே, அவர்கள் யார்? பேதுரு, யோவான், யாக்கோபு. உன் குரு எர்மோன் மலை மேல் ஜெபிக்க சென்ற போதும் 3 சீடர்களை மட்டும் அழைத்து சென்றாராமே, அவர்கள் யார்? அதே மூவர்தான், பேதுரு, யோவான், யாக்கோபு. யூதாஸ், உன் குரு உன்னைத்தான் அதிக நம்புகிறார் என்றாயே. உன்னை விட்டு அந்த மூவருக்கு மாத்திரமே அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரே, அது ஏன்? அது எனக்கு தெரியாது. நான் சொல்லுகிறேன் கேள். இவர்கள் அவருடைய நெருங்கிய உறவினர்கள். வரும் அரசில் அவர்களுக்கு தான் முதலிடம், பொறுப்பு, அதிகாரம், பதவி எல்லாம். காரியம் முடிந்தவுடன் உன்னை கை கழுவி விடுவார்கள். அதற்காகத்தான் எல்லாரையும் விட்டு அந்த மூவரை மட்டும் தனியே அழைத்து ரகசிய திட்டமிட்டு இருக்கிறார்கள். புரிகிறதா? இது உண்மையாக இருக்குமோ? இவருக்கு எல்லாம் தெரிகிறதே. அன்று யோவானும் யாக்கோபும் அவரது இரு பக்கத்திலும் உட்காருவோம் என்று சொன்னார்களே. இது உண்மையானா நாம் எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறோம்? இது வஞ்சனை, மோசடி. உமது அருமை, பெருமை, ஆற்றல் அனைத்தையும் நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் நாம் எருசலேம் தேவாலயத்தின் பொருளாளராக உங்களையே நியமிக்கலாம் என நாங்கள் எல்லோரும் திட்டமிட்டிருக்கின்றோம். ஆம் நண்பா, இந்த நண்பர்கள் உன் திறமையை பார்க்கவில்லை, தங்கள் உறவையே பார்க்கிறார்கள். ஆனால் நாங்களோ யெகோவாவின் ஆலயம் சிறப்பு பெற திறமைசாலியான உன்னையே அப்பதவியில் நியமிக்கிறோம். நாளை முதல் அப்பதவியை ஏற்றுக்கொள். நீங்கள் என் பேரிலே பாராட்டும் அன்பை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எனக்கு சிந்திக்க சற்று அவகாசம் கொடுங்கள். யூதாஸ், நாங்கள் நம் மக்கள் அனைவர் பேரிலும் அன்பு கொண்டு அவர்களுக்கு எந்த ஆபத்தும் துன்பமும் நேரக்கூடாது என்று துடிக்கிறோம். அனல் மேல் புழுவென துடிக்கிறோம். உங்கள் குருவின் முன் யோசனை இல்லா செயலால் இன்று எருசலேமுக்கு பேராபத்து வந்திருக்கிறது. இவ்வாரத்தின் முதல் நாளில் ஊர்வலமாக வந்தாராமே, அன்றே ரோமர்கள் விழிப்படைந்து விட்டனர். செசாராவியில் இருந்து குதிரைப்படைகள் வந்து குவிந்து இருக்கிறது. இன்னும் ரோமையிலிருந்தும் படை தருவிக்க போவதாக செய்திகள் வந்திருக்கிறது. அப்படியா? ஆம் நண்பனே, ரோமர்கள் எப்போது எருசலேமை முற்றுகையிடலாம் என காத்துக் கொண்டிருக்கின்றனர். கொஞ்சமும் அரசியல் ஞானம் இல்லாத இயேசுவின் செயலால் இன்னும் சில தினங்களில் எருசலேமுக்கு பேராபத்து காத்திருக்கிறது. இந்த ஆபத்திலிருந்து நம் நகரத்தை காக்க என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள். என் உயிரையே என் நாட்டுக்காகவும் இந்த ஆலயத்திற்காகவும் கொடுக்கிறேன். நண்பா, நீ இறைப்பற்றும் நாட்டுப்பற்றும் உடையவன் மாத்திரமல்ல, அரசியல் அறிவும் உடையவன். எனவே சூழ்நிலையை உணர்ந்து கொண்டார். இப்பேராபத்து வருவதற்கே காரணம் அந்த இயேசுதான். ஒரு வகையில் பார்க்க போனால் அது உண்மையாகத்தான் இருக்கிறது. ஒரு வகையில் என்ன, அதுதான் உண்மை. ஆகவே இயேசு சற்று சும்மா இருந்தால் இந்த அரசியல் பிரச்சனை மறைந்து விடும். மக்களும் நலமுடன் வாழ்வார்கள். அவரை சும்மா இரும் என்றால் சும்மா இருப்பாரா? நாம் தான் அவரை ஒரு இடத்தில் அடைத்து வைக்க வேண்டும். ஆமாம், அதுதான் சரியான யோசனை. அவரை பிடிக்க வேண்டுமானால் அவர் தனியாக இருக்கும் இடம் தெரிய வேண்டும். யூதாஸ், நீ ஒரு சிறு உதவி செய்வாயா? ஓ, தாராளமாக. பின்னால் மறுக்க மாட்டாயே? நம் நாட்டு மக்களின் நலனுக்காக நீங்கள் எடுக்கும் எந்த திட்டத்திற்கும் உதவ நான் தயார். இது சத்தியம். மிகவும் நன்றி. அப்படியானால் அவர் தனியாக இருக்கும் நேரத்தில் எங்களுக்கு சொல்.
நாங்கள் அவரை பிடித்துக் கொள்கிறோம். எப்படியும் அவரால் இப்போது பிரச்சனை வரக்கூடாது. அவர் இரவு நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் தனியே ஜெபம் செய்வார். அப்போது அவரை பிடித்து விடலாம். இரவு நேரத்தில் அவரது சீடர்கள் மத்தியில் அவரை அடையாளம் தெரியாதே, என்ன செய்வது? கவலை வேண்டாம், நான் அவரை முத்தமிடுகிறேன். அவர்தான் இயேசு. அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். மிகவும் நன்று. உனக்கு ஒரு சிறு பரிசு அளிக்க விரும்புகிறோம். இதோ இதை பெற்றுக்கொள். இது என்ன? 30 வெள்ளிக்காசு உன் உதவிக்கு சன்மானம். வேண்டாம் வேண்டாம், நான் இதை நாட்டு நலனுக்காக செய்கிறேன். வேண்டாம். நாட்டு நலனுடன் நம் நலத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள். வாப்பா யோவான், நீ ஆண்டவர் பக்கத்திலேயே உட்காருவேன் என்பாயே, உட்கார்ந்துக்க. இந்தாப்பா யாக்கோபு, நீ இன்னொரு பக்கத்துல உட்கார்ந்துக்க. யூதாஸ், பண்டிகை அதுமா ஏன் இப்படி எங்களிடம் வெறுப்பா பேசுற? நானா வெறுப்பா பேசுறேன்? உள்ளத சொல்றேன். உங்க திட்டமெல்லாம் எனக்கு தெரியாதா? பஸ்கா பண்டிகை புனிதமானது. அதை நமது ஆண்டவருடன் இந்த ஆண்டு கொண்டாட நாம் பாக்கியம் செய்தவர்களாய் இருக்க வேண்டும். நீ இப்படி நடந்து கொள்கிறாயே, என்ன உனக்குள் சாத்தான் புகுந்து விட்டானா? அமைதலா இருங்கள், ஆண்டவர் வருகிறார். பேதுரு, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறதா? ஆம் ஐயா. இப்பஸ்காவை உங்களுடன் உண்ண மிகவும் ஆசையாயிருந்தேன். ஏனெனில் எனது வேலை அண்மையில் உள்ளது என்பதை அறிகிறேன். ஆண்டவரே, போதகரே, நீர் என் பாதங்களை கழுவதா? முடியாது, முடியாது. ஒரு நாளும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு என்னோடு எவ்வித உறவும் இல்லை. அப்படியானால் என் பாதங்களை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையும் கூட கழுவும் ஆண்டவரே. குளித்து தூய்மையாய் இருக்கிறவன் தன் பாதங்களை மாத்திரம் கழுவினால் போதும். ஏன், நீங்கள் அனைவரும் தூய்மையாகத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் எல்லாரும் தூய்மையாய் இல்லை. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் தானே அழைக்கிறீர்கள்? ஆமா ஆண்டவரே. இதை நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் செய்து காட்டினேன். ஆனால் ஆண்டவரே, நீர் ஒரு அடிமையைப் போல எங்கள் பாதங்களை கழுவினீரே. உங்கள் ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் பாதங்களை ஒரு அடிமையைப் போல் கழுவினேன் அல்லவா? நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும். ஆண்டவரே, பந்தியில் இருப்பவனா பணிவிடை செய்பவனா, யார் பெரியவன்? உங்களில் இவ்வகையான பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனாக இருக்க வேண்டும். தலைவனாய் இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறவனாயும் இருக்க வேண்டும். இதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நிலத்தை ஆசீர்வதித்து தானியத்தை விளையச் செய்கிறவரே, நீர் துதிக்கப்படத்தக்கவர். இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நிலத்தை ஆசீர்வதித்து திராட்சை கனிகளை தந்தவரே, நீர் துதிக்கப்படத்தக்கவர். இத்திராட்ச ரசம் எனது இரத்தத்தினால் ஆகும் புதிய உடன்படிக்கை. இதை பருகும் போதெல்லாம் என் நினைவாக செய்யுங்கள். என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு அமர்ந்திருக்கிறான். என்னோடு ஒரே தட்டில் உண்ணுகிறான். ஆண்டவரே, நீ சொல்வது யார்? நானோ 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 அப்பத்துண்டை
யாருக்கு தோய்த்து கொடுக்கிறனோ அவன்தான். நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய். அவன் என்ன செய்ய போகிறான்? ஆண்டவர் அவனுக்கு ஏதாவது வேலை கொடுத்திருப்பார். பணப்பை அவனிடம் இருப்பதால் திருநாளுக்கு வேண்டியதை வாங்கி வா, அல்லது ஏழைகளுக்கு ஏதாவது கொடு என்று சொல்லியிருப்பார். அதான் போகிறான். மணமகன் இறைவனின் ஏற்பாட்டின்படியே போகத்தான் போகிறார். ஆனால் அவரை காட்டிக் கொடுப்பவனுக்கு ஐயோ கேடு. அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும். இன்று இரவு நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். ஏனெனில் மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, என்ன சொல்கிறீர்? வானத்தை விட்டு பிரிந்து வெண்ணிலா வலம் வருவதா? வற்றா நீரை விட்டு பிரிந்து மீன் உயிர் வாழ்வதா? உம்மை பிரிந்து நாங்கள் ஓடுவதா? இது ஒருபோதும் நடக்காது. பேதுரு, உணர்ச்சி வசப்பட்டு பேசாதே. அறிவு தெரிந்த நாள் முதல் எங்கள் அன்னையா எங்களுக்கு ஆகாரம் கொடுத்த அலைகடலை விட்டோம், கையில் இருந்த வலையை விட்டோம், காலமெல்லாம் கூட இருப்போம் என்று உம்மை பின்தொடர்ந்தோம். கருத்தை கவர்ந்தெடுத்தோம், சொற்களால் கட்டுண்டோம், பாசம் என்னும் நேசக்கயிற்றால் பிணைப்புண்டோம். இனி மரணம் வந்தாலும் எங்களை உம்மிடந்து பிரிக்க முடியாது. ஒருவேளை இங்கிருக்கும் அத்தனை பேரும் உம்மை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன். அது வெஞ்சிரையானாலும் சரி, உயிர் வதைக்கும் சிலுவையானாலும் சரி, உம்மை விட்டு பிரியேன், இது உறுதி. சீமோனே, சீமோனே, கோதுமையை புடைப்பது போல உன்னை புடைக்க சாத்தான் உத்தரவு பெற்றுக் கொண்டான். ஆனால் உன் விசுவாசம் உறுதியாயிருக்கும்படி உனக்காக மன்றாடினேன். நீ திருந்திய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து. இன்று சேவல் இருமுறை கூவும் முன் நீ என்னை அறியேன் என்று 3 முறை மறுதலிப்பாய். இல்லை ஆண்டவரே, ஒருபோதும் அப்படி நடக்காது. போதும் நண்பர்களே, நான் உங்களை பணப்பை, கைப்பை, மிதியடி எதுவுமின்றி திருப்பணிக்கு அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா? இல்லை. இப்போது பணப்பையை வைத்திருக்கிறவன் அதை எடுத்துக் கொள்ளுங்கள். வாள் இல்லாதவன் தன் மேல் சட்டையை விற்று ஒரு வாள் வாங்கிக் கொள்ளட்டும். நெறி கெட்டவர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியுள்ளது நிறைவேற வேண்டும். ஆண்டவரே, இங்கே 2 பட்டயங்கள் இருக்கின்றன. போதும், நிறுத்துங்கள். இறை மன்றாட்டு செய்வோம். தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உமது மாட்சியை உமது மைந்தர் வழியாய் விளங்கச் செய்யும். நீர் எனக்கு தந்த பணியை செய்து முடித்தேன். நீர் என்னிடம் தந்த மனிதருக்கு உமது திருப்பெயரை வெளிப்படுத்தினேன். அவர்களை உமது திருப்பெயரின் பாதுகாப்பிலேயே வைத்து பாதுகாரும். என் மகிழ்ச்சி அவர்கள் உள்ளத்தில் நிறைவாய் இருக்கட்டும். இவர்களது வார்த்தையின் மூலமாக என்னிடம் நம்பிக்கை கொள்ளுகிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருந்து முழு வளர்ச்சி அடைய அருளும். நீர் என்னிடம் அன்பாய் இருந்தது போல இவர்களிடமும் அன்பாயிரும். வாருங்கள், கெத்சேமனே தோட்டத்திற்கு செல்லுவோம். மணமகன் பல பாடுகள் பட வேண்டும். அவரை மூப்பர்கள், வேத அறிஞர், தலைமை ஆசிரியர் ஆகியோர் பகைப்பார்கள். அவர் பிற மக்களால் கொல்லப்படுவார். ஆனால் 3 நாளுக்கு பின் உயிர்த்து எழுந்திருப்பார். ஆண்டவரே, என் மனம் கலங்குகிறது. என்ன நேருமோ என்று அச்சமாயிருக்கிறது. உங்கள் மனதில் கலக்கம் வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கையாயிருங்கள். என்னிடமும் நம்பிக்கையாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக அறைகள் உண்டு. உங்களுக்கு ஓர் இடம் ஆயத்தம் செய்யத்தான் போகிறேன். ஆண்டவரே, எங்களை விட்டுவிட்டா செல்ல போகிறீர்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன். நான் தந்தையை வேண்டிக் கொள்ளுவேன். அப்போது அவர் இன்னொரு சகாயரை உங்களுக்கு தந்தருளுவார். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னிலே நிலைத்திருங்கள்,
மிகுதியான கனி கொடுப்பீர்கள். நான் உங்களில் அன்பாயிருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதுவே நான் தரும் புதிய நெறி. நண்பர்களே, நான் ஜெபித்து வரும் அளவும் இங்கே இருங்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான், நீங்கள் என்னோடு வாருங்கள். திகிலும் மன கலக்கமும் என்னை சூழ்ந்திருக்கிறது. என் ஆன்மா மரணத்துக்கு ஏதுவான கொடும் துயரமடைகிறது. இங்கேயே தங்கி விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். அப்பா, தந்தையே, அனைத்தும் உம்மால் ஆகும். இத்துன்ப வேளையை என்னால் தாங்க முடியவில்லை. இவ்வேளையை என்னை விட்டு நீக்கிவிடு. சீமோனே, தூங்குகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க உன்னால் முடியவில்லையா? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், உடலோ வலுவற்றது. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப களத்தை என்னிடமிருந்து அகற்றியருளும். இக்கசப்பான துன்ப பாத்திரத்தில் நான் பானம் பண்ணத்தான் வேண்டுமா? இந்த கசப்பான களத்தை என்னிடமிருந்து அகற்றியருளும். தந்தையே, நான் இந்த வேலைக்குள் சென்று வேதனை அடைய வேண்டும் என்பது உமது சித்தமானால், இத்துன்பக் களத்தில் நான் பருக வேண்டும் என்பது உமது விருப்பமானால், என் விருப்பமல்ல, உம் விருப்பமே நிறைவேறட்டும். இன்னும் தூங்கி இளைப்பார்கிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. மணமகன் பாவிகள் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவன் நெருங்கிவிட்டான். நீர் வாழ்க. யூதாசே, முத்தமிட்டா மணமகனை காட்டிக் கொடுக்கிறாய்? யாரு அவரை தொடாதீங்க. ஐயோ, காதை வெட்டிட்டானே. பேதுரு, உன் வாளை உரையில் போடு. வாளை எடுத்தவன் வாழ்வு வாளினாலேயே முடிவடையும். திருடனை பிடிப்பது போல தடியோடும் வாளோடும் வந்திருக்கிறீர்களே. நான் தினமும் கோயில் தானே இருந்தேன். அப்போது என் மேல் கை போடவில்லையே. இது உங்கள் நேரம், இருள் ஆட்சி புரியும் நேரம்.
இவனை கைது செய்யுங்கள். என்னை பிடிப்பதானால் என் சீடர்களை விட்டுவிடுங்கள். இவர்களை விட்டுவிடுங்கள். இவனை மட்டும் கைது செய்து தலைமை ஆசாரியிடம் இழுத்து வாருங்கள். ஏய், நீயும் அவர்களில் ஒருவன் தானே? என்ன சொல்கிறீர்கள்? யார் அவர்கள்? அந்த நாசரேத்தூர் இயேசு. அவரை எனக்கு தெரியாதே. நான் நாசரேத்தூர் பக்கம் போனதே இல்லை. ஓய், ஏன் பொய் சொல்கிறேன்? அவரோடு நீயும் தோட்டத்தில் இருந்தாயே. தோட்டமா? எனக்கு தெரியாதே. எந்த தோட்டத்தை சொல்கிறீர்கள்? ஓய், நீர் கலிலேயன் தானே? உன் பேச்சே தெரியுதே, பொய் சொல்லாதே. ஐயோ ஐயோ, அந்த இயேசு யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. யூதருக்கு ராஜாவா? ஆளப்பாரு. நீ தீர்க்கதரிசியா? உன்னை குட்டியதை யாருன்னு சொல்லு பார்க்கலாம். அமைதி அமைதி அமைதியாயிருங்கள். தலைமை குரு வருகிறார். பிரபு, நம் தந்தை ஆபிரகாம் தோற்றுவித்த சமயத்தையே சாய்க்க துணிந்தவன், மோசே முனிவரால் கொடுக்கப்பட்ட தூய சட்டங்களை அளிக்க வந்தவன் இதோ வகையாய் சிக்கிக் கொண்டான். இவன் கூறிய இறைப்படி சொல் ஒன்றா இரண்டா? பாவங்களை மன்னிக்கிறானாம். இவன் என்ன கடவுளா? தானே இறைமைந்தன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டான். தக்க சமயத்தில் நாங்கள் இவனை பிடிக்காவிட்டால் மக்களை திசை திருப்பி ராஜாவாகி இருப்பான். புரட்டுபதேசத்தால் நாட்டை கெடுத்த புரட்டன், இச்சக வார்த்தைகளால் மக்களை ஏய்த்த எத்தன், நஞ்சினம் கொடிய வஞ்சகன். இவன் இனியும் உயிரோடு இருக்கலாகாது. தீர்ப்பிடுங்கள், இவனை தீர்த்து கட்டிவிடுகிறோம். ஆணிவேர் இல்லா மரம், அஸ்திவாரம் இல்லா வீடு காற்றுக்கு நிற்காது. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்கள் நீதிமன்றத்தில் நிற்காது. ஆதாரத்துடன் கூறுங்கள் குற்றச்சாட்டை, கடுமையாக தண்டிப்போம் இவனை. ஒருவனுடைய குற்றத்திற்கு தான் தண்டனை நிர்ணயிக்கப்படும். முதலில் இவனை பொறுத்து சட்டத்தையே மாற்றுவோம். இவனுக்கு தண்டனையை நிர்ணயிக்கிறேன். அதற்கு ஏற்றவாறு குற்றத்தை இவன் மேல் சுமத்துங்கள். இவனுக்கு ஏற்ற தண்டனை மரண தண்டனை தான். மக்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கி ரோம அரசுக்கு எதிராக புரட்சியை தூண்டி விடுகிறோம். இவனை நம்பி மக்கள் புரட்சியில் குதித்தால் அவர்கள் நிலை என்னவாகும்? ரோம வீரர்களின் வாளுக்கு இரையாவார்கள். எனவே மக்கள் எல்லாரும் அழிவதை காட்டிலும் மக்களுக்காக ஒருவன் மடிவது நலம். நீ மக்களிடையே என்ன உபதேசம் செய்தாய்? சொல். உன் சீடர்கள் யார்? அவர்களை கொண்டு என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறாய்? சொல். நான் மறைவாக ஒன்றும் பேசவில்லையே. கோயிலில் ஜெப கூட்டங்களில் எல்லாருக்கும் வெளிப்படையாகத்தான் உபதேசித்து வந்தேன். என்னிடம் ஏன் கேட்கிறீர்? என் மீது குற்றம் சாட்டியவர்களிடமே விசாரியும், அவர்களுக்கு தெரியுமே. மரியாதையாக பேசு. தலைமை குருவிடம் இப்படியா பேசுவது? நான் பேசியது தவறாயிருந்தால் என்ன தவறு என்று காட்டு. பேசியது சரியென்றால் ஏன் என்னை அடிக்கிறாய்? பிரபு, எனக்கு இப்பொழுதுதான் நினைவுக்கு வருகிறது. ஏரோது அரசன் கட்டிய புனித ஆலயத்தை இடித்துவிட்டு கைவேலையில்லாத வேறு ஒரு ஆலயத்தை 3 நாளுக்குள் எழுப்புவேன் என்றான். இடிப்பேன் என்றான், எழுப்புவேன் என்றான். உங்கள் குற்றச்சாட்டுகள் ஒன்றும் பொருந்தவே இல்லையே. உயிர் உள்ள கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல். நீ கடவுளின் மகனான மேசியாவா? ஆம், நீ சொல்லுவது சரிதான். நானே அவர். மணுமகன் வல்லமையுள்ள இறைவனின் வலது பக்கத்தில் அமர்ந்து வான மேகங்கள் மீது வருவதை நீங்கள் இனி காண்பீர்கள். தெய்வ நிந்தனை, தேவ தூஷணம். இனி சாட்சிகள் எதற்கு? இவன் மாயாலேயே இறைவனை நிந்தித்ததை கேட்டீர்களே. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இவன் சாக வேண்டும், இவன் சாக வேண்டும்.
கொலை தண்டனை அளிக்க நமக்கு அதிகாரம் இல்லை. ரோம அதிகாரியான பிலாத்து தான் அதை வழங்க வேண்டும். வாருங்கள், இவனை பிலாத்துவிடம் அழைத்துச் செல்வோம். யார் இவன்? என்ன குற்றம் செய்தான்? இவன் குற்றவாளி இல்லை என்றால் உம்மிடம் ஏன் கொண்டு வருகிறோம்? இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி நீங்களே தண்டனை வழங்குங்கள். மரண தண்டனை வழங்க எங்களுக்கு உரிமை இல்லையே. மரண தண்டனையா? அப்படி என்ன குற்றம் செய்தான்? இவன் யூதருக்கு அரசன் என்று கூறிக்கொண்டு புரட்சியை தூண்டி விடுகிறான். ரோமருக்கு வரி செலுத்தக் கூடாது என்கிறான். மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்குகிறான். உன் பேர் என்ன? என்ன தொழில் செய்கிறாய்? என்ன பேசாமல் இருக்கிறாய்? உன்னை தண்டிக்கவோ அல்லது விடுதலை செய்யவோ எனக்கு அதிகாரம் உண்டு தெரியுமா? விண்ணகத்திலிருந்து அதிகாரம் அருளப்படாவிட்டால் உமக்கு என் மேல் ஒரு அதிகாரமும் இல்லை. ஆனால் என் மீது குற்றம் சாட்டுகிறவர்கள் பெரும் பாவத்தை தண்டனையாக பெறுவர். நீ யூதனுக்கு அரசனா? அவர்கள் கூறுவதை நம்புகிறீரா? உமக்கே தெரியவில்லையா? நான் என்ன யூதனா? உன் இனத்தவர்களும் தலைமை குருக்களும் தான் குற்றம் சாட்டுகிறார்கள். என் அரசு இவ்வுலகத்தை சார்ந்தது அன்று. அப்படியானால் என் ஆட்கள் எனக்காக போரிட்டிருப்பார்களே. அப்படியானால் நீ அரசனா? ஆம், உண்மைக்கு அரசனாக உலகில் வந்தேன். உண்மையை விரும்புகிறவன் உள்ளத்தில் எனக்கு இடம் தருகிறான். உண்மையா? அது என்ன? இவனிடம் நான் ஒரு குற்றமும் காணவில்லையே. பாஸ்கா திருவிழா தோறும் ஒருவனை விடுதலை செய்ய வேண்டும் அல்லவா? எனவே இவனை விடுதலை செய்யட்டுமா அல்லது கொலைகளில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட பரபாசை விடுதலை செய்யட்டுமா? அப்படியானால் யூதருக்கு ராஜாவாகிய இவனை என்ன செய்யட்டும்? ஏன் இவன் என்ன குற்றம் செய்தான்? எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு. அதன்படி இவன் குற்றவாளி. இவன் தன்னை கடவுளின் மகனாக்கி கொண்டான். எனவே இவன் சாகவே சாக வேண்டும். பிரபு, உங்கள் மனைவி ஒரு செய்தி எழுதி அனுப்பி இருக்கிறார்கள். இந்த நீதிமானை விசாரணை செய்யும் போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருந்து நியாயமாக தீர்ப்பு கூறுங்கள். இன்று இவரை குறித்து நான் கனவில் மிகவும் வேதனை அடைந்தேன். இவன் மரண தண்டனை பெறுவதற்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் செய்யவில்லை. எனவே நான் இவனை சவுக்கடி தண்டனை கொடுத்து விடுதலை செய்வேன். எடுத்துச் செல்லுங்கள், சவுக்கடி தண்டனை கொடுங்கள். இதோ இந்த மனிதன். குற்றமற்றவனை எப்படி தண்டிப்பது? எப்படி தண்டிப்பது என்று தயங்கும் நீர் ஏன் இவனை கல்தூணில் கட்டியடிக்க உத்தரவு கொடுத்தீர்? அப்படி நீர் இவனை தண்டிக்காவிட்டால் ரோம பேரரசனுக்கு நீ எதிரி. இவன் தன்னை அரசன் என்று கூறி புரட்சி செய்கிறான். அப்படி இருக்க நீர் இவனை தண்டிக்காவிட்டால் நாங்கள் உம்மை பற்றி பேரரசனுக்கு புகார் செய்வோம். இந்த நீதிமானின் இரத்தப்பழிக்கு நான் பொறுப்பல்ல.
நீங்களே பொறுப்பு. இவருக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். சிலுவையில் அறைந்து கொள்ள ஆணையிடுகிறேன். அயர்ந்திடவே மூன்றாம் முறையாக முகம் மண் படியவே மகனவன் வீழ்ந்தான். பழுவாம் சிலுவையை தாங்கும் இறைவனுமே பாழும் மனிதர் செய் பாவம் தீர்ப்பான். பாழும் மனிதர் செய் பாவம் தீர்ப்பான். நன்மையே செய்து வந்த நாயகனே, உமக்கா இந்த பாடுகள்? எருசலேமின் பெண்களே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்திற்கே இப்படி செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு இன்னும் எவ்வளவு அதிகமாய் செய்வார்கள். எழுந்திரு. டேய், இங்கே வா. இந்தா, இந்த சிலுவையை தூக்கு. கடைசியில் உன் முடிவு இதுதானா? ஆலயத்தை இடித்துவிட்டு 3 நாட்கள் கட்டுவேன் என்று அகந்தை பேசினாயே, இப்பொழுது உன்னையே நீ காப்பாற்றிக்கொள். மந்திர வார்த்தைகளால் மக்களை மயக்கியவனே, நீ கடவுளின் மகனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா பார்க்கலாம். இவன் பிறரை காப்பாற்றினான், ஆனால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. பாவம். நானே கடவுளின் மகன், நானே கடவுளின் மகன் என்றானே, பொய்யன். இவன் கடவுளின் மகனானால் கடவுள் இப்போது வந்து இவனை காப்பாற்றி இருக்க மாட்டாரா? நீ இஸ்ரவேலின் அரசன் என்றாயே, தாவீதின் குலத்தோன்றல் என்றாயே, அது உண்மையானால் கீழே இறங்கி வா. நாங்கள் உன்னை நம்புகிறோம். அப்படியே உன் பின்னாலேயே வருகிறோம். அது முடியுமா? அது உண்மையாக இருந்தால்தானே. அனைத்திற்கும் மேலாக எல்லாம் வல்ல இறைவனின் திருக்குமாரன் என்றாயே. எல்லா வேலையும் முடிந்து விட்டதா? ஆம் பிரபு. அவரது ஆடைகளை பங்கிட்டுக் கொள்ளலாம், வாருங்கள். ஒரே அங்கிதான் இருக்கிறது. அது மேல் தொடங்கி கீழ் வரை தையல் இல்லாமல் இருக்கிறது. நானே வைத்துக் கொள்கிறேன். இல்லை, எனக்கு கொடு. வேண்டாம், சீட்டு போடுவோம். யாருக்கு விழுகிறதோ அவர்களுக்கு தான் அது. அதுதான் சரி. அதான் சரி. தந்தையே, இவர்களுக்கு மன்னியும். தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. நீ கடவுளின் மைந்தன் அல்லவா? உன்னையும் எங்களையும் காப்பாற்று. ஏய், பேசாமல் இரு. உனக்கு கடவுள் பயமே இல்லையா? நாம் தண்டிக்கப்படுவது சரிதான். நம் செயல்களுக்கு தக்க பலனை பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே.
இயேசுவே, நீர் உமது அரசில் வரும்போது என்னையும் நினைவு கூறும். நீ என்னோடு வான் வீட்டிலிருப்பாய், இது உறுதி. அம்மா, இதோ உன் மகன். நண்பனே, இதோ உன் தாய். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்கள்? தாகமாய் இருக்கிறேன். எல்லாம் முடிந்தது. தந்தையே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். உள்ளபடியே இவர் நீதிமான் தான். அம்மா, அழாதீர்கள். இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் உணவும் உறக்கமும் இல்லாமல் அழுது கொண்டே இருப்பீர்கள்? அன்று சிமியோன் கூறிய வாக்கு உண்மையாகிவிட்டதே. உன் இதயத்தை ஒரு பட்டயம் ஊடுருவி செல்லும் என்று அவர் சொன்னாரே, அப்படியே ஆகிவிட்டதே. என் மகனை முறைப்படி கூட அடக்கம் செய்ய முடியவில்லையே. நான் என்ன செய்வேன்? அம்மா, நாம் அரிமத்தியா ஊர் யோசேப்புக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் முயற்சி எடுத்து ஆண்டவரின் உடலை பிலாத்தியிடம் கேட்டு வாங்கி ஒரு புதிய கல்லறையில் அடக்கம் செய்திருக்கிறார் அல்லவா? ஆறுதலாயிருங்கள். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. மணமகனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று அவர் கூறியது போலவே நிகழ்ந்து விட்டது. அவர் பிறக்கும் போதும் இடமில்லாமல் தொழுவத்தில் பிறந்தார். மரிக்கும் போதும் சொந்தமாக அவரது உடலை அடக்கம் பண்ண ஒரு கல்லறை கூட இல்லாமல் போய்விட்டதே. அவரது சடலத்திற்கு நறுமண பொருட்கள் கூட வைக்காமல் போய்விட்டோமே. அம்மா, வெள்ளை போலம், தூபவர்க்கம், நறுமண தைலம் எல்லாம் ஆயத்தம் செய்து வைத்து விட்டோம். ஓய்வு நாள் முடியட்டும். பொழுது விடிந்ததும் வாரத்தின் முதல் நாள் நாம் சென்று அவரது சடலத்திற்கு இவைகளை வைத்துவிட்டு வரலாம். பொழுது விடிந்ததுமா? அதுவரை இங்கு யார் இருக்க முடியும்? நீங்கள் இருட்டோடே போய் கல்லறையில் நறுமண பொருட்களை வைத்துவிட்டு வந்து விடுங்கள். பொழுது விடுவதற்குள் நாம் ஊரை விட்டே ஓடிவிட வேண்டும். ஆமாம் ஆமாம், இல்லை என்றால் நம்மையும் பிடித்து கொன்று போடுவார்கள். நீங்கள் இப்போதே சென்று வாருங்கள். அவரே ஆண்டவர் என்று நம்பி எல்லாவற்றையும் விட்டு அவர் பின்னே வந்து விட்டோமே, இனி என்ன செய்வது? பேதுருவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் பரவாயில்லை. கையில் ஒரு தொழில் இருக்கிறது. பழையபடி மீன் பிடித்து தங்கள் பிழைப்பை காப்பாற்றிக் கொள்வார்கள். நம்பாடுதான் திண்டாட்டம். எதிர்காலத்தை நினைத்தால் பயமாக இருக்கிறது. கற்பாறையான பேதுருவே, ஏன் களிமண் போல் உட்கார்ந்திருக்கிறீர்? ஏதாவது ஆலோசனை கூறும். அவரை தொந்தரவு செய்யாதீர்கள். மிகவும் மனமுடைந்து போயிருக்கிறார். பெண்கள் கல்லறையிலிருந்து திரும்பி வருவரை காத்திருப்போம். அவர்கள் வந்த பின்னர் இருவராக இந்த ஊரை விட்டே சென்று விடுவோம். யாரும் கூட்டமாக செல்ல வேண்டாம். அப்புறம் நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள். நாம் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் நம் உயிருக்கும் ஆபத்து. அதுவரை கதவுகள் நன்றாக பூட்டப்பட்டிருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். கதவை யாராவது தட்டினால் யார் என்று விசாரித்து அதன் பின்னர் திறங்கள்.
யூதர்கள் நாம் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டால் திடீரென்று தாக்கினாலும் தாக்குவார்கள். பிறகு நாம் அனைவரும் கூண்டோடு பரலோகம்தான். தோமா, ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாம் கலிலேயா சென்ற பின்னர் தொடர்ந்து என்ன செய்யலாம் என்று யோசிப்போம். பொறுமையாக இருங்கள். அண்ணே, என்ன அண்ணே, இந்த கல்லறைக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு தான் காவல் காக்குறது? இன்னையோட 3 நாள் ஆகுதுண்ணே. நம்ம தலைமை குரு எப்படியும் காலையில வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். என்ன கல்லறையில் பேய் பிசாசு இருக்கும்னு சொல்கிறாங்களே, அது நெசந்தானா? அப்பா, அது கல்லறையில தான் இருக்கணும்னு இல்லை. நம்ம மனசு பொல்லாததா இருந்தா அது நமக்குள்ளே வந்து இருக்கும். அது என்னமோ நெசந்தானே. இப்போ செத்து உள்ளே இருக்கார இயேசு, அவரு கூட அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இருந்து பிசாசுங்களை துரத்துனாராமே. அண்ணே, அது என்னண்ணே, அந்த கல்லில் ஒரே வெளிச்சம் தெரியுது. ஐயோ, எனக்கு பயமா இருக்குண்ணே. ஆமாப்பா, கல்லு கூட தானே அசையுத. ஆண்டவரின் கல்லறையின் முன்னே வைக்கப்பட்டிருந்த கல் மிகவும் பெரியதாயிற்று. நமக்காக யார் அதை புரட்டி தள்ளுவார்கள்? கல் புரட்டப்பட்டிருக்கிறதே. ஐயோ, ஆண்டவரின் உடலை காணோமே. ஐயோ, என் மகனை கொன்றார்கள். இப்போது அவரது உடலையும் திருடி சென்று விட்டார்களே, நான் என்ன செய்வேன்? உயிருள்ளோரை இறந்தவரிடையே தேடுவானே, அவர் இங்கே இல்லை, உயிர்த்து விட்டார். மனுமகன் பாவிகளிடம் கையளிக்கப்பட்டு சிலுவையில் அறையுண்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டுமென்று அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். அம்மா, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஐயா தோட்டக்காரரே, இங்கு என் ஆண்டவர் இயேசுவை அடக்கம் செய்திருந்தோம். இப்போது காணவில்லை ஐயா. நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் அவரை என்னிடம் கொடுத்துவிடும். மரியாளே, போதுகிறே. இப்போது என்னை தொடாதே. நான் மேலே எழும்பி இன்னும் என் தந்தையிடம் செல்லவில்லை. என் சகோதரிடம் போய் சொல், என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆகியவரிடம் நான் மேலே எழும்பி செல்கிறேன் என்று அவர்களுக்கு சொல். என்ன, கல்லறைக்கு சென்ற பெண்களை இன்னும் காணோம்? கதவு நல்லா பூட்டி இருக்குதான்னு பாருங்க. யூதர்கள் யாராவது திடீரென்று வந்து நம்மை பிடிச்சுக்க போறாங்க. யாரது? நாங்கள் தான், கதவை திறங்கள். ஏன் இவ்வளவு நேரம்? அதிசயம், அற்புதம், ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. உண்மையாகவா? என்ன நடந்தது? சொல்லுங்கள். நாங்கள் கல்லறைக்கு சென்றபோது கல்லறையை மூடி இருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. ஆண்டவரின் உடலை கல்லறையில் காணவில்லை. ஆனால் வெண்ணொளி வீசும் உடையணிந்த இருவர் தோன்றி அவர் உயிரோடு எழுந்து விட்டார், அவர் உங்களோடு இருக்கும்போது சொன்னபடியே உயிர்த்து விட்டார் என்று கூறினார்கள். நான் கல்லறையில் நின்று அழுது கொண்டிருந்தேன். அப்போது ஆண்டவர் தோன்றி நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று உங்களுக்கு அறிவிக்க சொன்னார். என்ன, காலையில் கனவேதும் கண்டீர்களா அல்லது கல்லறையில் பயந்துவிட்டு வந்து உளறுகிறீர்களா? பெண்கள் இருட்டோட கல்லறைக்கு போனதே தப்பு.
இல்லை, நாங்கள் சொல்வதை நம்புங்கள். அவர் உயிர்த்து விட்டார், இது உண்மை. நீங்கள் யாரையோ தோட்டக்காரனை பார்த்து மிரண்டிருக்கிறீர்கள். நான் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான தழும்பில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை வைத்தாலே ஒழிய நம்பவே மாட்டேன். உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு சமாதானம். என் தந்தை என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். தூய ஆவியரை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு அவை மன்னிக்கப்பெறும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது விடுகிறீர்களோ அவர்களுக்கு அவை மன்னிக்கப்படாது. தோமா, இங்கே வா. இதோ என் கைகள். உன் விரலை விட்டுப்பார். இதோ என் விழா. உன் கையை போட்டுப்பார். நம்பிக்கையற்றவனாய் இராதே, நம்பிக்கை உள்ளவனாய் இரு. என் ஆண்டவரே, என் கடவுளே, என்னை கண்டதால் நீ விசுவாசம் கொண்டாய். காணாமல் விசுவாசம் கொள்ளுவோர் பேறு பெற்றவர்கள். மண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் எல்லா இனத்தவரையும் சீடராக்குங்கள். தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி போதியுங்கள். இதோ நான் உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன்.